எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கேள்விகள் மட்டும் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா ஆறாவது இடத்தில் உள்ளது. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 555. இதே இது 2001 வந்து 480 இருந்தது. இந்திய மாநிலங்களின் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடத்தில் உள்ளது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 480. 2011 555. மூணாவது கேள்வி, இந்திய நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன? இந்திய நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படின்னா 382. அடுத்து நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டின் நகரமயமாதல் சராசரி அளவு என்ன? தமிழ்நாட்டின் நகரமயமாதலின் சராசரி அளவு என்ன? 48.4%. 48.4%. நகரமயமாதல் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களும் என்ன ஆகும் அப்படின்னா பெருநகரங்களாக மாறும். ஸோ அதை தான் நகரமயமாதல் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 48.4%. அடுத்த ஐந்தாவது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளவு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளவு அப்படின்னா 995. அடுத்த ஆறாவது கேள்வி, இந்தியாவின் நூல் கிண்ணம் எது? இந்தியாவின் நூல் கிண்ணம் எது அப்படின்னா தமிழ்நாடு. இந்தியாவின் நூல் கிண்ணம் எது? தமிழ்நாடு. தமிழகத்தின் நுழைவாயில் எது? தமிழகத்தின் நுழைவு வாயில் எது அப்படின்னா தூத்துக்குடி. தமிழகத்தின் நுழைவாயில் எது? தூத்துக்குடி. எட்டாவது கேள்வி, தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தை எங்கு உள்ளது? தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தை எங்கு உள்ளது அப்படின்னா திருப்பூர். எங்கு உள்ளது? திருப்பூர். குட்டிச்சப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார்? குட்டிச்சப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார்? சிவகாசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குட்டிச்சப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னது யார் அப்படின்னா நேரு, ஜவஹர்லால் நேரு. அடுத்து 10வது கேள்வி, இந்தியாவின் அச்சுத்துறை தீர்வுகளில் எத்தனை சதவீதம் சிவகாசியிலிருந்து பெறப்படுகிறது? இந்தியாவின் அச்சுத்துறை தீர்வுகளில் எத்தனை சதவீதம் சிவகாசியிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா 60%. அடுத்து 11வது கேள்வி, வேதிப்பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தூத்துக்குடி. கூச்சு கொடுத்துருக்காங்க. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? தூத்துக்குடி. அடுத்த காரணம், இது இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் காரணம் அப்படிங்கிறது தப்பு. ஸோ தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு கொடுத்துருந்தா என்னது? தூத்துக்குடிங்கிறது சரி. வேதிப்பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தூத்துக்குடி அப்படிங்கிறது சரி. அப்போ கூச்சு சரி, காரணம் என்பது தவறு. அடுத்த 12வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? தமிழ்நாட்டின் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னா நீலகிரி. அடுத்து 13வது கேள்வி, மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுனாலும் நீலகிரி தான். அடுத்து 14வது கேள்வி, எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னா பாண்டிச்சேரி. 15வது கேள்வி, எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நெல். 16வது கேள்வி, எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 8 அப்படிங்கிறது தான் சரி. எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எத்தனை? 8. அடுத்து 17வது கேள்வி, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம். குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்ன அப்படின்னா முதல் தரம். 18வது கேள்வி, தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது?
தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது அப்படின்னா பணிகள். தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது? பணிகள். 9வது கேள்வி, சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது? சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது அப்படின்னா 3ஆம் நிலை. அடுத்து 20வது கேள்வி, எஃகு நகரம் எது? எஃகு நகரம் எது அப்படின்னா சேலம். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் சேனல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட அபவுட்லேயும் இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். அது மூலமாக நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணும்போது அதுக்குரிய சரியான ஆன்சர் பக்கத்தில் என்ன வச்சுருப்போம் அப்படின்னா ஒரு டாட் மட்டும் வச்சுருப்போம். இப்போ சரியான ஆன்சர் சேலம் அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்து டாட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா சரியான ஆன்சர். ஸோ அது மூலமாக அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து 21வது கேள்வி, இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. 22வது கேள்வி, சாலை போக்குவரத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? சாலை போக்குவரத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் அப்படின்னா 2வது இடம். அடுத்து, அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எது? அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. அடுத்து 24வது கேள்வி, குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது? குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி. 25வது கேள்வி, அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 34%. 34%. ஸோ இதுவரை இதில் இருக்கக்கூடிய 25 முக்கியமான கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து இந்த சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்குது. அது மூலமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு ஒரு வாரம் கொண்டாடுவோம். அந்த வாரம் எது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, வெளிநாடு வாழ் இந்திய தினம். வெளிநாடு வாழ் இந்திய தினம் நம்ம எப்போ கொண்டாடுதோம் அப்படிங்கிறதையும் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து 3வது கேள்வி, தேசிய இளைஞர் தினம். தேசிய இளைஞர் தினம் அது யாருடைய தினமாக கொண்டாடுதோம்? சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாளாக கொண்டாடுதோம். இதற்கான சரியான தேதி தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சரையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடுதோம். தேசிய வாக்காளர் தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடுதோம். இதற்கான சரியான ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் உலக ஈர நில தினம். உலக ஈர நில தினம் அதை நம்ம எப்போ கொண்டாடுதோம் அப்படிங்கிறதையும் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி, செப்டம்பர் முதல் வாரம் அதை வந்து நம்ம எந்த வாரமாக கொண்டாடுகிறோம்? செப்டம்பர் முதல் வாரம் எந்த வாரமாக கொண்டாடுதோம் அப்படிங்கிறது ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.